ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பழங்களோட வீடியோ பார்க்க போகிறோம். சும்மா ஜாலியாக இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பழங்களோட வீடியோ பார்க்கலாம். ஆப்பிள். இவங்க அழகா ஆப்பிள் சாப்பிட்றாங்களே, எனக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ ஆரஞ்சு எவ்வளோ அடுக்கி வச்சிருக்குன்னு பாருங்களேன், சூப்பராக சாப்பிடணும் போல இருக்கு. மாதுளை பழம். மாதுளை பழம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க. திராட்சை கொடியில் தொங்கிட்டு இருந்தனால இவங்க எடுத்து சாப்பிட்றாங்க. அன்னாசி பழம் மார்க்கெட்டில் அதிகமாக விற்கும். இவங்க எவ்வளோ அழகாக வெட்டுறாங்கன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் பார்க்கறதுக்கு முள்ளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் அருமையாக இருக்கும். வாழைப்பழத்தில் எவ்வளோ ஸ்டிக்கர் ஒட்டியிருக்குன்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எவ்வளோ அழகாக சாப்பிட்றாங்க உரிச்சு. சீத்தாப்பழம் முள்ளாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்கும். சாத்துக்குடி எவ்வளோ அழகாக கட் பண்ணுறாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தர்பூசணி. வெயில் காலத்தில் தர்பூசணி இல்லைன்னா நம்மளால சூட தாங்க முடியாது. கொய்யாப்பழம் சாப்பிட்டா எலும்பு ஸ்ட்ராங்காக ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மாம்பழம் தோல் இல்லாமல் சாப்பிட்டா நல்லா இருக்கும். மாம்பழம் மஞ்சள் கலர். பேரிக்காய் பார்க்க ஆப்பிள் மாதிரியே இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு வேற மாதிரி இருக்கும். அத்திப்பழம்ல நிறைய சத்துங்க இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக்கும் பண்ணுங்க. பப்பாளியை கட் பண்ணா இப்படிதான் சீட்ஸ் அதிகமாக இருக்கும். கிவியை ஜூஸ் போட்டு குடிச்சா செம்மையா இருக்கும். கிவி பச்சை நிறம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மார்க்கெட்டில் போய் இந்த மாதிரி பழங்கள்லாம் வாங்கியிருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.